லேண்ட் ஏரியா கம்மியாக இருந்தாலும் வீடை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி கட்டியிருக்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எப்படி இருக்காங்கம்மா? சரிங்க. போ 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 போ. என்ன ஒரு 6 வழிவிடு. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் சேல்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. நல்ல மெயின் லொக்கேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு சேல்ஸ்க்கு இருக்குது. எனக்கு பர்சனலாக ரொம்ப தெரிஞ்ச லொக்கேஷனும் கூட. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களே இந்த கேடாரில் நிறையா இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க, ஃப்ளாட்ஸும் சரி. ஆனால் உங்களோட ரிவ்யூ எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஏரியா பற்றின ரிவ்யூஸ் அது மற்றவங்க இந்த ஏரியாவில் வீடு வாங்கிட்டு வர போகிறாங்க அப்படின்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிவி ஹோம்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் டேரெக்டாக பில்டருக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களாகிய நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டுங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்காக மட்டும்தான் உங்களுக்கு சேர்த்து பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் பேக்லாம் விட்டுருக்காங்க. நான் உங்களுக்கு உள்ளே போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3 இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான், செப்பரேட் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கார்னர் வீடுங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் வரீங்க அப்படின்ற பட்சத்தில் கார்னர் வீட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நல்லா வென்டிலேஷனாகவும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடு தான், எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வீடு. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 861 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. 1600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப். பிளாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் 21 அடி இருக்குது. 21 அடிக்கு 41 அடி சைஸில் 861 ஸ்கொயர் ஃபீட் டிடிசிபி அப்புறம் லேண்ட் ஏரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு வீடியோவில் வந்து கமெண்ட் வந்திருந்தது, அமெரிக்கன் ஸ்டைல்னு போட்டிருக்கீங்க, ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இங்கே சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன் தாங்க. உங்களோட சொந்த வீட்டுக்கு, கனவு வீட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த இன்டீரியர் ஒர்க் நீங்கள் பண்ணிக்கணும். அது என்ன ஸ்டைலில் வேணால் பண்ணிக்கலாம். எலிவேஷனில் உங்களுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் ஸ்டைலும் சரி, அமெரிக்கன் ஸ்டைலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இன்டீரியர் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். ஆனால் இது வந்து அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணேன். பட் இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்டர் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன், ஃபால் சீலிங், பேசிக் டிவி யூனிட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அண்ட் லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துட்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செமி ஃபர்னிஷ்டு ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் ஹவுஸ். இந்த லொகேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் பல்லாவரம் குன்றத்தூர் ரோட் காரிடாரில் மெட்ரோ ஸ்டார் சிட்டி லேஅவுட்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. ஏன் இப்படி பார்க்குறாங்க? நான் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரம் குன்றத்தூர் ரோட் காரிடார்னு சொல்லி குன்றத்தூர்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல்லாவரம்லேருந்து வரும்போது குன்றத்தூருக்குலாம் ரொம்ப முன்னாடியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துருங்க. அனக்காபுத்தூர் தாண்டின உடனே வரக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ ஸ்டார் சிட்டி. எதனால் சொல்கிறேன்னா குன்றத்தூர் அப்படின்னு உடனே முருகர் கோயிலாம் தாண்டி அவுட்டரிங் ரோடெலாம் தாண்டி அப்படின்னு நீங்கள் நினச்சிப்பீங்க இல்லையா? அதனால தான் சொல்கிறேங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரம் குன்றத்தூர் ரோட், அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டார் சிட்டி பஸ் ஸ்டாப் இருக்கும். அங்கே கருப்பட்டி காப்பி கூட இருக்கும். மெட்ரோ ஸ்டார் சிட்டியோட என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருக்கும். அங்கேருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 600 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. வர வழி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக டெவலப் ஆன ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இந்த ஏரியாவே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக டெவலப் ஆன ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இங்கேருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4வது பிளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டார் சிட்டியினுடைய பார்க் இருக்குங்க. இந்த பார்க் எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நான் என் கண்பட பார்த்துட்டு இருக்கேன். ஃபுல்லாக கருவக்கடாக இருந்தது, இப்போ ரொம்ப நல்லா மாற்றிருக்கிறாங்க. வீக்கெண்ட் ஆனாலும் சரி, ஈவினிங் ஆனாலும் சரி, ஒரு சின்ன ஒரு கெட் டுகெதர் ஸ்பாட், நல்ல ஒரு ஈவெண்ட் நடக்கிற மாதிரி கூட்டம் இருக்குங்க. குழந்தைங்களாம் நல்லா விளையாண்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் சில் பண்ணுறது கூட அப்படியே பார்க்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்ப பக்கமாகவே இருக்குது. பக்கத்தில் ஜிஜி கிரிக்கெட் அகாடமி இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக 600 மீட்டர்ஸ் தூரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் ஆன் நெட் ஸ்கூல் இருக்குங்க. இங்கேருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 350 மீட்டர்ஸ் தூரத்தில் உங்களுக்கு எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் வில்லேஜ் இருக்குது. சிவாந்தி பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, சிவாந்தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கடலில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருங்குளத்தூர் ஸ்ரீராம் கேட்வே கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, அசஞ்சர் ஐடி பார்க்கில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, நம்ம இப்போ மெட்ரோ காரிடாரில் நம்ம ஈக்காடு தாங்கல்ல ஒலிம்பியா டெக் பார்க் இருக்கு இல்லையா, அங்கே வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். எப்படி சொல்கிறேன்னா, பெருங்குளத்தூர் ஸ்ரீராம் கேட் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரும்புலியூர்லேருந்து மதுரை வாயில் சர்வீஸ் ரோடு வரும். அது ஏறிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனகாபுத்தூர் தான். நீங்கள் ஜிஎஸ்டி வந்து அந்த டிராஃபிக்கில் வரணும்னு கூட உங்களுக்கு அவசியம் தேவை இருக்காது. இந்த வீடு நீங்கள் வாங்கினீங்கன்னா கனெக்டிவிட்டி வைஸில் நல்லா இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். குரோம்பேட் அசஞ்சரில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, இன்டர்நேஷனல் டெக் பார்க், எம்பசி டெக் ஜோன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சானிட்டோரியம் மெப்ஸில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, இது நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். நான் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பியா டெக் பார்க் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ கனெக்டிவிட்டிக்கு நல்லா இருக்குங்க. இது நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஏர்போர்ட் மெட்ரோவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான கடை. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. அதனால தான் நான் சொல்லியிருந்தேன். நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய அண்ணா கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎல்எஃப்ல வேலை பார்க்கக்கூடியவங்க. குன்றத்தூர்லேயே அது வந்து ஹைலைட் தாங்க. நீங்கள் வந்து ஜிஎஸ்டி போகாமலே இப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎல்எஃப் போலூர் சிக்னலையும் சென்றடைய முடியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐட்டியும் சொல்லிவிட்டு நான் இதில் சொல்லிவிட்டு இதான் சாக்குன்ட்டு. இப்போ வந்து நம்ம வீடை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 21 அடி ஃப்ரண்டேஜுங்க. 21க்கு 41 அடி சைஸில் 861 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 861 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 1600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் இருக்கக்கூடிய 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஃபீட் ரோடு இருக்குது.
ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான ரோட், கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய ரோட். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங்கில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் செப்பரேட் போர்டு இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, 3 ஃபேஸ் சிபி லைன் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சைட் செட் பேக் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9 அடிக்கு 12 அடி சைஸில் இந்த கார் பார்க்கிங் இருக்குங்க. டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. 1000 லிட்டர்ஸ் வாட்டர் டேங்க் இருக்குது, ஹெட்ரூம் இருக்குது, வித் கிரில் கேட்டோட கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே உள்ளே போகலாம். 3 வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் தான். மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் கம் டைனிங் இருக்கு. 13.25 அடிக்கு 13 அடியில் இந்த லிவிங் கம் டைனிங் இருக்கு. ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட் இருக்கு. சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கர் ரோமா பிராண்டில் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் கம் டைனிங்கில் ஸ்டார் கேஸோட சேர்த்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டார் கேஸுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு பெரிய சாக்கெட்டும் இருக்குது. ஸ்டார் கேஸில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் கிரனேட் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல எம்எஸ்ல கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் மாடுலர் கிச்சன் 7.5 அடிக்கு 10.25 அடி சைஸில் இருக்குங்க. இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருந்தது. ஸ்லாப்ல கிரனேட் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட இருக்கு. ஆக்சுவலாக அந்த கிச்சனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டெஸ்க்காகவே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சின்ன ஒரு குழந்தைங்களுக்கு எட்டாமல் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஹை ஸ்டூல் போட்டு அப்படியே வச்சு சாப்பாடை வச்சுக்கலாம். கிரவுண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 11 அடிக்கு 12 அடி சைஸில் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த பில்டரே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணுறது, ஃபால் சீலிங் பண்ணுறது, மாடுலர் கிச்சன் பண்ணுறது, டிவி யூனிட் பேசிக்காக கொடுக்குறது எல்லாமே பில்டரே பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி தான் 3 வீடுமே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய காமன் பாத். 4.25 அடிக்கு 6 அடியில் காமன் பாத்துங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது, வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. இந்த காமன் பாத் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெவல் போகலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் லேண்ட் ஏரியா கம்மியாக இருந்தாலும் வீடை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி கட்டியிருக்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு சைட் விசிட் வரீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட நிறை குறை எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது பர்சனலாக நான் அப்கிரேட் ஆகிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் லெவலில் லாஞ்ச் இருக்குங்க. 10 அடிக்கு 13 அடி சைஸில் இந்த லாஞ்ச் இருக்குது. இந்த லாஞ்சுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில், அதாவது ஸ்டார் கேஸ்லேருந்து லேண்ட் ஆன உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பேக் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூம் இருக்குங்க. கீழே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த பெட்ரூம் 11 அடிக்கு 12 அடி சைஸில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பெட்ரூம் செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது. 3.25 அடிக்கு 5 அடி சைஸில் நீங்கள் இங்கே வந்து ஒரு மிரர் போட்டுட்டு நல்லா லைட்லாம் வச்சு அக்காக்கள் அந்த லிப்ஸ்டிக்கு, லிப் பாம், சோப்பிங்க தேவையில்ல, சோப்பிங் வராதில்ல, அந்த மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். கேங்கில் ஒருத்தர் இருக்காங்க, வாங்க நான் காமிக்கிறேன். ஆனால் உங்களுக்கு ரூமில் செல்ஃப் இருக்குது, இந்த இடம் இருக்கும் ஓகேங்களா. இங்கே ஃபுல்லாகவே இருக்குங்க, என்னென்னமோ இருக்குது. கண்ணுக்குன்றான், இங்கே இருக்கிற அழுக்குக்கு போகிறதுக்குன்றான், அதுக்கு தனியாக ஒன்று இருக்குது. இந்த முடிக்கு கூட எதோ என்னமோ சொல்கிறாங்க. நான் முடிஞ்ச அதை ஃபோட்டோ கூட உங்களுக்கு காமிங்க. பசங்களே இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, பசங்களே இவ்வளோ இருக்குன்னா அக்காக்கு எவ்வளோ வச்சுருப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் இங்கே அழகாக ஒரு இன்னும் ஒரு செல்ஃப் மாதிரி இன்டீரியர் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கலாம். அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டினீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ஏரியாவோட பண்ணுங்க ஓகேங்களா. இந்த அட்டாச் பாத் வந்து பார்த்தீங்கன்னா 7 அடிக்கு 4 அடி சைஸில் கொடுத்துருக்காங்க. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் இருக்குது. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. பேரிவேர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது, எல்லாமே பேரிவேர் பிராண்ட் தான். ஃப்ளோர் பிளானும் நல்லா இருக்குது இந்த வீடு. இது வந்து பார்த்தீங்கன்னா 9 அடிக்கு 12 அடி சைஸில் இந்த தேர்ட் பெட்ரூம் இருக்குங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது, ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது. 7 அடிக்கு 4 அடி சைஸில் அட்டாச் பாத்தில் வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது, வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் கொடுத்துருக்குறாங்க, பேரிவேர் பிராண்டில் வால் டைல்ஸ் இருக்குது. இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி இருக்குது. அஃப்கோர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங் பெட்ரூம் இல்லையா. நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எப்படி இருக்காங்கம்மா? சரிங்க.
ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அம்மாக்கள், நான் சொன்னேன் இல்லைங்க, நான் தான் சொன்னேன் நீ இந்த கடையில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தான் குழந்தையை கூப்பிட்டுட்டு பார்க்குக்கு போகிறாங்க. பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் எம்எஸ்ல கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டிசைனாக கொடுத்துருக்காங்க. டிடிசிபி அப்புறம் லேண்டில் கட்டப்பட்ட வீடுங்க. இந்த வீட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,05,00,000. கார்னர் போர்ஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வீடும் அவைலபிள் இருக்குது. அந்த வீட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் ரேட், அதாவது ஜிவி ஹோம்ஸோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,10,00,000. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் சொன்ன ரேட்டு மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற டேரெக்டாக பில்டர் நம்பர், அதாவது ஜிவி ஹோம்ஸ்க்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் பேஸ்ட் வந்து பாருங்கள். உங்களுக்கு டோட்டலாக லேண்ட் வச்சிருக்கீங்க, அதில் வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னாலும் அவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கால் பண்ணி பேசிட்டு தயங்காமல் கேளுங்கள், அது உங்களோட உரிமை. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டே இருக்கிறது. இதே மாதிரி வேறு லெவல் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா, பாய் பாய்.